இந்த மாதிரி கீ பாட்டில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையுமே நம்ம சூப்பரான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாங்க கிச்சனில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். மேலே இருக்கக்கூடிய அந்த ரேப்பரையும் நான் கிழிச்சு எடுத்துட்டேங்க. அடுத்தது கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட் வந்து நல்லா பெருசாக இருக்க மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஹோல்ஸ் வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி போட்டு முடிச்ச பிறகு இந்த ஆர்கனைசருக்கு மேலே நம்ம கொஞ்சம் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் வந்து ரெட் கலர் பெயிண்ட் தான் எடுத்துருந்தேன். ரெட் கலர் பெயிண்ட்டை ஃபுல்லாகவே இந்த கண்டெய்னர் ஃபுல்லாகவே நான் வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த மூடியை மட்டும் விட்டுட்டு மற்ற போர்ஷன் ஃபுல்லாகவே நான் வந்து இந்த ரெட் கலர் பெயிண்ட்டை அப்ளை பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ரெட் கலர் பெயிண்ட்லாம் அப்ளை பண்ணாமல் டேரெக்டாக அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம பெயிண்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது பார்க்கவும் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி முடிச்ச பிறகு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஃபேன் காற்றுல வச்சிங்க அப்படின்னா அந்த பெயிண்ட் ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த ஆர்கனைசரை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃபுல்லாக நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் கலர் டேப் இருக்குங்க, அந்த டேப் எடுத்து மூடியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சுற்றி நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பெயிண்ட் கூட ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி விட்டுடலாங்க. நான் வந்து இந்த பாட்டம் போர்ஷனுக்கு மட்டும் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த மூடியை கழட்டிட்டு இதுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். எந்த பொருள்னு பார்க்குறீங்களா? காஃபி தூள் பாக்கெட்ஸ் தாங்க. நம்ம காஃபி தூள் பாக்கெட்லாம் வந்து சரமாக வாங்குகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு 20லேருந்து 25 பேக்கெட்ஸ் வரலும் இந்த ஆர்கனைசரில் இந்த மாதிரி ரோல் பண்ணி நீங்கள் உள்ளே இன்செர்ட் பண்ணிவிடுங்க. ஒரே ஒரு காஃபி தூள் பாக்கெட்டை மட்டும் அந்த ஹோல்ஸ் நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஹோல்ஸ் வழியாக வெளியே எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான காஃபி தூள் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஆர்கனைசர் கிடச்சிருங்க. இப்போ நம்ம இதுக்கு ஆப்போசிட்டில் போட்டிருந்தா அந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஹூக்கில் வந்து வாலில் ஹேங் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ நம்ம ஒவ்வொரு பேக்கெட்டாக கிழிச்சு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியுங்க. இதே ஆர்கனைசரை பாத்ரூமில் நீங்கள் ஷாம்பு பேக்கெட்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பாட்டிலுடைய டாப் போர்ஷனை ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. நான் எப்படி கட் பண்ணணும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. ராஜ், கலைவாணி முத்தரசன், சங்கீதா ரகு, லக்ஷ்மி, சிகாமணி, அன்னபூரணி, மஞ்சுளா வடிவேலு, சாட்டிஸ்ஃபையிங் கேம்ஸ், தமிழ், தீபா கதிர், இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம இந்த மூடியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹோல்ஸ் வந்து இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாங்க. ஒரு கனமான கயிறை எடுத்து நம்ம போட்டுக்கொள்ளிங்களா அந்த ஹோல்ஸ் வழியாக இந்த மாதிரி உள்பக்கம் இருந்து வெளியே இன்செர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்செர்ட் பண்ணிவிட்டு ஒரு நாட் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் நாட் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம நாட் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா கயிறெல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த மூடியை வந்து அந்த பாட்டிலில் வந்து போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பாட்டிலுடைய இந்த மேல் பகுதியை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வீடு கூட்டுறதுக்காக தொடப்பெல்லாம் வச்சுருப்போம். அந்த தொடப்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு மூலையில் வைப்போம். அந்த மாதிரி வைக்கிறதால அதனுடைய பாட்டம் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வளைஞ்சிரும். அதே மாதிரி நம்ம எந்த மூலையில் நிற்க வச்சாலும் தொடப்பம் கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும், டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த தொடப்பத்துடைய மேல் பகுதியில் இந்த பிளாஸ்டிக் பாட்டிலுடைய மேல் பகுதியை இன்செர்ட் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் பாட்டில் வந்து அந்த தொடப்பத்தோடு சேர்ந்து நல்லா வந்து ஒட்டிக்கோங்க. பாருங்கள், நல்லா வந்து பிடிச்சிக்கும். இப்போ நம்ம இந்த பாட்டிலில் நம்ம ஆல்ரெடி அந்த மூடியில் வந்து கயிறு கட்டியிருக்கோம் இல்லைங்களா, அந்த கயிறை யூஸ் பண்ணி நம்மளுக்கு எங்கே தேவையோ அந்த இடத்துல ஒரு ஹூக்கை வந்து ரெடி பண்ணிவிட்டு அந்த ஹூக்கில் வந்து இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கலாங்க. ஹூக் வந்து கம்ஃபர்டபுளாக என்கிட்ட இல்லைன்றதால இந்த மாதிரி டோருடைய பேக் சைடில் இருக்கக்கூடிய அந்த தாழ்பாலில் உங்களுக்கு ஹேங் பண்ணி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது கூடவே நான் வந்து ஒரு பழைய டிஷர்ட் வந்து எடுத்துருக்கேன். அந்த டிஷர்ட்டுடைய கைப்பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. ஸோ இந்த மாதிரி தேவையான அளவுக்கு அந்த கைப்பகுதியை ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் அந்த பார்டரையும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறேன். எனக்கு வந்து தேவையான அளவுக்கு இருக்கிற மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணி மற்ற போர்ஷன்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம இந்த கண்டெய்னருக்கு மேலே போட்டு விட்டுடலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு எக்ஸ்ட்ரா போர்ஷன்ஸ்லாம் கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக அந்த கைப்பகுதி இந்த கண்டெய்னரில் ஃபிக்ஸ் ஆகிடுங்க. ஸோ இதுக்கு நம்ம கம்மெல்லாம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் அந்த கைப்பகுதியை தேவையான அளவுக்கு கட் பண்ணி போட்டு விட்டால் போதும், சூப்பராக ஃபிக்ஸ் ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ஆர்கனைசரை நீங்கள் அந்த கைப்பிடியை யூஸ் பண்ணி ஒரு ஹூக்கில் ஹேங் பண்ணிக்கலாம். ஹேங் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே குட்டி குட்டி சிரப் பாட்டில்ஸாக வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. சிரப் பாட்டில்ஸ் தேவைப்பட்டால் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பூண்டெல்லாம் போட்டு வைக்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுடைய மேக்கப் ஐட்டம்ஸாக வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி இந்த ஆர்கனைசரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம சாப்பிட்டு வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரை அழகாக நம்ம ரீசைக்ளிங் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நான் எப்படி கட் பண்ணனோ அந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. சிகாமணி, தமிழ், தீபா கதிர், நாகேஷ், சூப்பர் கேமிங், அன்னபூரணி, நந்தினி நாராயணன், உமா, சரண்யா, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கட் பண்ணியிருக்கிற மாதிரி நீங்களும் கட்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு போர்ஷன் சின்னதாகவும் ஒரு போர்ஷன் பெருசாகவும் இருக்கிற மாதிரி மாற்றி மாற்றி கட் வந்து போட்டுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம கட் பண்ணிட்டோமா, அடுத்தது சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு போர்ஷன் விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணணும். இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லையும் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா போர்ஷன்ஸ் வந்து
உங்களுக்கு தனித்தனியாக கிடைக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 5 போர்ஷன் கிடச்சிருக்குங்க. இன்னும் கூட ஒரு போர்ஷன் வந்து எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கலாம், நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. மொத்தமாக டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 6 போர்ஷன்ஸ் கிடச்சிருக்குங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு பெயிண்ட் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த ஆர்கனைசரை இப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து டேரெக்டாக இப்படியே தான் யூஸ் பண்ண போகிறேன். பார்க்கவே ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குங்க. ஸோ இதில் ஒவ்வொரு போர்ஷன்லையும் நம்ம ஒவ்வொரு மசாலா பேக்கெட்ஸை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. ஸோ 6 மசாலா பேக்கெட்ஸ் வந்து இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க முடியும். தனித்தனியாக இந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதால இந்த மசாலா பேக்கெட்ஸ் வந்து கீழே வந்து சாயாமல் இருக்கும். மசாலாவும் பார்த்திங்கன்னா கீழெல்லாம் சிந்தாமல் இருக்குங்க. இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதால பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு நீட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தூக்கி போட்டுறாதீங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பெரிய சைஸ் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் பாட்டமில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாட்டம் போர்ஷனை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓல்டு கிளாத் வந்து ஏதாச்சும் குழந்தைங்களுக்கு இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அந்த ஓல்டு கிளாத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி நெட்டட் போர்ஷனோ இல்லை உங்களுக்கு எந்த போர்ஷன் பிடிச்சிருக்கோ அந்த போர்ஷனை கட் பண்ணி தனியாக எடுத்துருங்க. நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருடைய சென்டர் போர்ஷனில் இருக்கக்கூடிய அந்த பேப்பர்ஸை கவர் பண்ணுற அளவுக்கு நான் கிளாத் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த கிளாத்தை ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருடைய சென்டர் போர்ஷனில் வச்சு ஒட்டி விட்டுடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதை ஒட்டுறதுக்கு நீங்கள் ஃபெவிகாலும் யூஸ் பண்ணலாம், அப்படின்னா ஹாட் க்ளூ ஸ்டிக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்ககிட்ட எந்த கம் இருக்கோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒட்டி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே ஒட்டுறதுக்கு ஓல்டு கிளாத்துக்கு பதிலாக கிஃப்ட் ராப்பர் இருந்தால் கூட நீங்கள் ஒட்டி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா பெயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், அந்த சென்டரில் இருக்கக்கூடிய அந்த ரேப்பரை கவர் பண்ணுற அளவுக்கு மட்டும் தான் நான் கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். பாட்டம் போர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே பண்ணலை, அப்படியே விட்டுட்டேங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒட்டி முடிச்சாச்சு. நம்மளுடைய சூப்பரான வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசரும் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கண்டெய்னரில் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸை போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் இந்த கண்டெய்னரில் வெஜிடபிள்ஸை போட்டு ஃப்ரிட்ஜுக்கு வெளியவும் ஸ்டோர் பண்ணலாம், ஃப்ரிட்ஜுக்கு உள்ளவும் ஸ்டோர் பண்ணலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 1.5 கிலோ வெஜிடபிள்ஸ் வரும் நம்ம தாராளமாக இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். நம்ம பெரிய சைஸ் பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துக்கிறதால குவான்டிட்டியும் உங்களுக்கு அதிக அளவில் பிடிக்கும். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, வெங்காயம் இது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜுக்கு வெளியே கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜுக்கு உள்ளே வந்து ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னாலுமே கேரட், பீட்ரூட், தக்காளி இந்த மாதிரியான வெஜிடபிள்ஸை இதுக்குள்ளே போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஸ்பேஸும் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆகுங்க. என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கூல் பேக்காக இருக்கட்டும், அப்படி இல்லைனா ஜாப் எடுத்துகிட்டு போகக்கூடிய பேக்காக இருக்கட்டும், அது ஜிப் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிருச்சு அப்படின்னா அதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி ஜிப் உடஞ்சிருக்கக்கூடிய பேக்கில் நம்மளே அழகாக ரெடி பண்ணி ஜிப்பை லாக் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் இருக்கக்கூடிய போர்ஷனை தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. குட்டியாக கட் பண்ணால் போதும், ரொம்பலாம் அதிகமாக தேவைப்படாது. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே ஸ்டார் மாதிரி கட் பண்ணிவிட்டு பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெக்டாங்குலர் இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கத்தியை வந்து ஹீட் பண்ணிவிட்டு எல்லா எட்ஜஸையும் நீங்கள் ஷார்ப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஸ்மூத்தாகவும் இருக்கும். ஸோ நான் கட் பண்ணி முடித்ததுமே கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு எல்லா முனைகளையும் நான் வந்து நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத் ஆக்கி எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் பாஸ் சமையல் யூடியூப் சேனல்லையுமே அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்ட பாஸ் சமையல் யூடியூப் சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். ஐடியாஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு அதை வந்து அந்த ஜிப் இருக்கக்கூடிய இடத்துல அழகாக உள்ளே இன்செர்ட் பண்ணி விட்டுட்டு அந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி அவ்வளோதாங்க. நமக்கு ஜிப்பு உடஞ்சிருச்சு அப்படின்னா கூட இனிமேல் அழகாக இந்த மாதிரி நம்மளே வந்து அந்த கைப்பிடி மாதிரி நம்ம ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், பார்க்கவும் ரொம்ப நீட்டாக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த ஷேப்பில் நீங்கள் இதை ரெடி பண்ணி எடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இல்லை, இந்த மாதிரி நம்ம மெடிசன்ஸ்லாம் வாங்கினா கிடைக்கும் இல்லைங்களா, காட்டன் பாக்ஸ், அந்த காட்டன் பாக்ஸை எப்படி வந்து ரீசைக்ளிங் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய போர்ஷனை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பாடி போர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராஸாக வந்து நீங்கள் சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கட் பண்ணி முடித்த பிறகு டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்க போகிறோம். ஹோல்ஸ் போடுறதுக்கு ஷார்ப்பான சிசரோ கத்தியோ யூஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோல்ஸ் கிடச்சிரும். இதுக்கு வந்து நீங்கள் ஹோல்ஸ் போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹோல்ஸ் போடணும். ஏன்னா இது காட்டன் பாக்ஸ் இல்லைங்களா, கொஞ்சம் நீங்கள் கேர்லெஸ்ஸாக போட்டிங்க அப்படின்னா கூட கிழிஞ்சிரும். ஸோ அதனால் சேஃபாக போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கலர் பேப்பர் எடுத்து இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி கிஃப்ட் ராப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் பெயிண்ட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கிஃப்ட் ராப்பரை ஃபெவிகால் அப்ளை பண்ணி தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணி ஃபுல்லாக வந்து அந்த கிஃப்ட் ராப்பரை கவர் பண்ணி ஒட்டி விட்டுட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். பேக் சைடில் மட்டும் நான் ஒட்டி எடுக்கல, ஃப்ரண்ட்லையும் சைடில் இருக்கக்கூடிய அந்த 2 போர்ஷன்லையுமே நான் வந்து அழகாக இந்த கிஃப்ட் ராப்பரை ஒட்டி எடுத்துக்கிட்டேன். பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆர்கனைசரை ஹேங் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதால பேக் சைடு எதுவுமே தெரியாது. ஸோ அதனால் நான் பேக் சைடை மட்டும் விட்டுட்டு மற்ற 3 பக்கங்களையுமே கவர் பண்ணி எடுத்துட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கிஃப்ட் ராப்பர் கட் பண்ணி ஒட்டின பிறகு பார்க்க எந்த அளவுக்கு நீட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ டேரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. பட் இந்த மாதிரி நம்ம கிஃப்ட் ராப்பர் ஒட்டி யூஸ் பண்ணும்போது பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஆசையாக நம்ம யூஸ் பண்ணுவோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஹூக்கில் இந்த மாதிரி ஹேங் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நீங்கள் ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் பொருளை நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நீங்கள் ஃபெவிகால் பாட்டில்ஸ் வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா ஏதாச்சும் மெடிசன்ஸ் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க.
தேங்காய் எண்ணெய் பாட்டில் கூட இதில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் தட்டி பிளாஸ்டிக் பாட்டிலுடைய பாட்டம் போர்ஷனை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. டாப் போர்ஷனை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பாட்டம் போர்ஷனில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக, அதாவது சமமாக இருக்க மாதிரி நீங்கள் அந்த போர்ஷனை கட் பண்ணி எடுத்துக்கணும். மேலே கீழே இருக்காமல் நீங்கள் ஒரு ஈக்குவலாக இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கலர் டேப் எடுத்துக்கலாம். இந்த கலர் டேப் வந்து பார்த்தீங்கன்னா மேலே அந்த வாய்ப்பகுதியில் மட்டும் நான் ஒட்டுற மாதிரி அழகாக ஒட்டி எடுத்துக்கோங்க. இது ஜஸ்ட் நான் வந்து டெக்கரேஷனுக்காக தான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பெயிண்ட் பண்ணி கூட அழகாக யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாட்டிலை நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆயில் வந்து ஃபில் பண்ணி முடிச்ச பிறகு இந்த கவர்ஸை வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம். அப்படி தூக்கி போடாமல் இந்த கவர்ஸை இந்த மாதிரி ரோல் பண்ணி இந்த பாட்டிலுக்குள்ளே நான் வைக்கிற மாதிரி வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி கோனாக இருக்க மாதிரி மடித்து அதுக்கப்புறம் உள்ளே வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த கவரில் இருக்கக்கூடிய எல்லா ஆயிலுமே வந்து அந்த பாட்டிலில் கலெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த பாட்டில் இருக்கக்கூடிய ஆயிலை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு பாட்டில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆயில் கவர்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் பாட்டிலை வந்து ரீசைக்ளிங் பண்ணி நம்மளுக்கு கிச்சனுக்கு தேவையான ஒரு ஆர்கனைசராக மாற்றியாச்சு. இந்த மாதிரி ஆயில் கவர்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதால நம்மளுக்கு ஸ்பேஸும் சேவ் ஆகும், ஆயிலும் வீணாக்காமல் இருக்குங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பழைய நைட்டி இருக்குது, கிழிஞ்ச நைட்டி இருக்குது அப்படின்னா அந்த நைட்டியை தூக்கி நம்ம போட்டுறாமல் அந்த நைட்டியவே வந்து ஒரு சூப்பரான டிப்ஸ்க்கு பயன்படுத்த போகிறோம். இந்த மாதிரி பில்லோ எடுத்திருக்கேன். நான் வந்து சின்ன சைஸ் பில்லோ தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பில்லோக்கு ஏற்ற மாதிரி அந்த நைட்டியோடைய கிளாத்தை வந்து நான் தேவையான அளவுக்கு கட் பண்ணிட்டேன். அந்த ஓரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அழகாக ஊசி நூல் யூஸ் பண்ணி 2 சைடை மட்டும் தைச்சா போதும். ஒரு சைடு ஓப்பன் வந்து அப்படியே இருக்கணும், இன்னொரு சைடு ஆல்ரெடி க்ளோஸில் இருக்குது அப்படின்றதால 2 சைடு, அதாவது நம்ம கட் பண்ணுவீங்களா அந்த சைட்ஸை மட்டும் தைச்சா போதுங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. யுவராஜ், யுவி, பிரியங்கா, சரவணன், அன்னபூரணி, ரேணுகா, சிவராமன், சசி, வீரா, மாரி, சுந்தரி, நாகா, விசாலாட்சி, தீபா, கதிர், சங்கீதா, ரகு, கலைவாணி, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 2 பக்கமே தைச்சு முடிச்சிட்டேன். இப்போ நம்ம நல்ல பக்கம் வெளியே இருக்க மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான பில்லோ கவர் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டால் 2 லேஸ் எடுத்து அந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் நீங்கள் லாக் பண்ணுறதுக்கு தச்சுக்கலாம். எனக்கு தேவையில்லை, நான் அப்படியே யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றதால நான் லேஸ்லாம் எதுவுமே அட்டாச் பண்ணல, அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தோசைக்கல்ல உங்களுக்கு எப்படி ஊற்றினாலும் தோசை வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்களா? இந்த டிப்ஸை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தோசை வந்து சூப்பராக வந்து தோசைக்கல்ல ஒட்டாமல் வரும். கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அந்த ஆயிலோடு சேர்த்து நல்லா அந்த தோசைக்கல்ல எல்லா இடத்துலையும் பரவற மாதிரி நீங்கள் தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தோசை ஊற்றுனீங்க அப்படின்னா தோசை வந்து தோசைக்கல்ல சுத்தமாக ஒட்டாதுங்க. சூப்பராக வந்து உங்களுக்கு தோசை அப்படியே தனியாக வந்துருங்க. பாருங்கள், நான் உங்களுக்கு தோசையே ஊற்றி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தோசைக்கல்ல சம்டைம்ஸ் தோசை வராமல் போகும் இல்லைங்களா, அப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு அந்த நேரத்தில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு சூப்பராக வந்து தோசைக்கல்ல ஒட்டாமல் உங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சேப்பங்கிழங்கெல்லாம் வந்து நம்ம வேக வச்சுட்டு ஸ்கின்னை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுவும் குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு போகிறாங்கன்ற போது அந்த டைமில் நம்ம இந்த தோலை உரிக்கிறதுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான நேரங்களில் ஈஸியாக இந்த மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணலாம் இந்த டிப்ஸை பயன்படுத்தி. ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த சேப்பங்கிழங்க ரொம்ப பெருசாக இருந்தால் இந்த மாதிரி 3 போர்ஷனாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சின்னதாக இருக்குது அப்படின்னா 2 போர்ஷனாக கட் பண்ணால் போதும். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ரண்ட் போர்ஷனையும் பாட்டம் போர்ஷனையும் லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த ஸ்கின் வந்து ரிமூவ் ஆகிடும். சென்டர் போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம மேலே பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து அப்படியே வந்துடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக ரிமூவ் ஆகிட்டு வந்துடும். ஸோ இதனால் உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும், எந்த டென்ஷனும் இல்லாமல் நீங்கள் இதனுடைய ஸ்கின்னை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாங்க. ரொம்ப சிம்பிள் தான். பாருங்கள், இன்னொரு முறை உங்களுக்கு நான் சொல்லி காமிக்கிறேன். இந்த மாதிரி 3 கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் போர்ஷன் பாட்டம் போர்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாவே சென்டர் போர்ஷன் இந்த மாதிரி கட்டவரல் வச்சு லைட்டாக அமுக்கி எடுத்தீங்க அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த கிழங்கு வெளியே வந்துடும், தோல் தனியாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அழகாக நம்ம இந்த கிழங்கை ரவுண்டாவோ அப்படி இல்லைனா சின்ன பீசஸாவோ கட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டிப்ஸ் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளுடைய சேனலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம்.
அடுத்த டிப்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலை வாசிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் உங்களுடைய நேமும் வாசிக்கப்படுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி அழுக்காக இருக்கக்கூடிய மிக்சியை நம்ம சூப்பராக எப்படி ஈஸியாக கை வலிக்காமல் க்ளீன் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்க்கலாங்க. நான் அதுக்காக ஒரு பவுலில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஷாம்பு இருந்தால் போதும். இது கூடவே ஒரு அரை கரண்டி அளவுக்கு அரிசி மாவு, இது தோசை மாவு தான், எந்த மாவாக இருந்தாலும் நம்ம அழகாக இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் ஸ்க்ரப்பர் வச்சு போலிங்களா, அந்த ஸ்க்ரப்பரே போதும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டை வந்து அந்த மிக்சிக்கு மேலே அப்ளை பண்ணி விட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக எல்லா இடங்களையும் படுற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க. அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரப் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அந்த மிக்சி ஜாருக்கு மேலே படிஞ்சிருக்கக்கூடிய எல்லா அழுக்குகளுமே ரிமூவ் ஆகிடும். என் பசங்க வந்து மிக்சிக்கு பெயிண்ட் கூட அடிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ அது எல்லாமே வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகிடுச்சு இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணும்போது. உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் உங்களுடைய நேமும் வாசிக்கப்படுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து லைட்டாக தான் தேய்ச்சி எடுக்கிறேன். ரொம்பலாம் அழுத்திலாம் தேய்க்கல. லேசாக நீங்கள் தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னாவே அழகாக வந்து உங்களுக்கு க்ளீன் ஆகி வந்துருங்க. நம்ம அரிசி மாவும் ஷாம்புவும் ஆட் பண்ணியிருக்கிறதால அரிசி மாவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி உங்களுக்கு ரியாக்ட் ஆகும். ஷாம்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த மிக்ஸி க்ளீன் பண்ணி முடித்த பிறகு உங்களுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள், உள்ளேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் எடுத்தீங்க அப்படின்னா எல்லா இடங்களையுமே க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். எப்போவுமே மிக்ஸி க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் ஸ்க்ரப்பர் தான் யூஸ் பண்ணணும். அது இல்லாமல் நீங்கள் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்க்ராச்சஸ் விழுந்துடும். பாருங்கள், நான் வந்து ஸ்க்ரப் பண்ணி முடிச்சதும் ஒரு ஈர துணி வச்சு தொடச்சி விட்டுறேங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் தொடச்சி விட்டுட்டிங்கன்னா எல்லா அழுக்குமே ரிமூவ் ஆகிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு பிரைட்டாக ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மிக்ஸியை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஸ்டீல் ஸ்க்ரப்பரோ இல்லை வந்து சோப்போ தேவையில்லைங்க. ஜஸ்ட் ஒரு அரை ஸ்பூன் ஷாம்புவும் அரிசி மாவும் இருந்தால் போதும், ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளோதாங்க, நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த மிக்ஸி புதுசு மாதிரி பலன்னு மின்னுதுங்க. ஸோ உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி மிக்ஸி இருந்தால் நீங்களும் க்ளீன் பண்ணி பாருங்கள். க்ளீன் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, ப்ளீஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா வீடியோலாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் ஆச்சும் பண்ணி விட்டுட்டு போங்க. பவுல் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாங்க. அந்த பவுலில் தேவையான அளவுக்கு தண்ணி, ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஷாம்பு, எந்த ஷாம்பாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். ஸோ 1.5 கிளாஸில் 2 கிளாஸ் தண்ணிக்கு ஒரு ஸ்பூன் ஷாம்பு ஆட் பண்ணால் போதும். இது கூடவே பேக்கிங் சோடா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடாவும் ஷாம்புவும் ஆட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இந்த லிக்விடை ஒரு பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் எடுத்து இந்த லிக்விடை யூஸ் பண்ணிக்கலாங்க. இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனில் நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணி வச்சாலும் நம்ம சமைச்சு முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அடுப்பு மேலெலாம் ஃபுல்லாக ஆயில் படிஞ்சிருக்கும். கிச்சன் மேடையிலும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு க்ளீனாக இருக்காது. ஸோ எப்போவுமே சமைச்சு முடிச்ச பிறகு இந்த லிக்விடை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒன் டைம் ஒரு கிளாத்தை வச்சு தொடச்சி விட்டுட்டிங்கன்னா கிச்சன் மேடை எப்போவுமே புதுசு மாதிரி ஷைனிங்காக இருக்குங்க. அதே மாதிரி கேஸ் ஸ்டவ்வுங்க, இந்த மாதிரி கேஸ் அடுப்புக்கு மேலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சமைச்சு முடிச்சதும் இந்த லிக்விடை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கிளாத் வச்சு தொடச்சி விட்டுட்டிங்கன்னா போதும், அந்த அடுப்புக்கு மேலே படிஞ்சிருக்க அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு ரிசல்ட் வந்து சூப்பராக கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சார்ஜர் கேபிள்ஸ்லாம் நம்ம என்ன தான் மடித்து வச்சாலுமே சுற்றி வச்சாலுமே திரும்ப பிரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்குங்க. அது வந்து நம்மளுக்கு ஸ்பேஸ் வந்து ரொம்பவே எடுத்துக்கும், ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும். இந்த டிப்ஸை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம எப்படி மடித்து வைக்கிறோமோ அதே மாதிரி இருக்குங்க. குழந்தைங்களுடைய பேங்கிள்ஸ் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பேங்கிள்ஸ்லாம் வந்து ஒரு பேங்கிள்ஸ் உடச்சிட்டு ஒரு பேங்கிள்ஸ் இருக்கும், அதை நம்ம தூக்கி தானே போட்டுருவோம். அந்த மாதிரி சிங்கிளாக இருக்கக்கூடிய பேங்கிள்ஸ்லாம் தூக்கி போடாமல் இந்த மாதிரி சார்ஜர் கேபிள்ஸ்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க யூஸ் பண்ணிக்கலாம். சார்ஜர் கேபிளை இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இந்த பேங்கில் போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா டைட்டாக பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் நம்ம ரோல் பண்ணி வச்சிருக்க அந்த சார்ஜர் கேபிள் வந்து நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி தான் இருக்கும், பிரிஞ்சு வரவே வராதுங்க. ஸோ ஸ்பேஸும் சேவ் ஆகும், பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா பேங்கிள்ஸையும் நம்ம ரீயூஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரைஸ் பேக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதை தூக்கி போட்டுறாதீங்க. அதை வந்து நிறைய பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா போர்ஷன்ஸ் ஏதாச்சும் தேவையில்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு மற்ற போர்ஷன்ஸை அழகாக நம்ம ரீயூஸ் பண்ணிக்க முடியுங்க. நான் எதுக்காக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீட்டில் கீரைலாம் கிள்றோம் அப்படின்னா அந்த கீரைலாம் கிள்றதுக்கு நம்ம மரம் இருக்கணும், இல்லை பெரிய பிளேட் இருக்கணும், அதில் வச்சு
வச்சு தான் க்ளீன் பண்ணுவோம். அப்படியே க்ளீன் பண்ணாலுமே கீழெல்லாம் இறஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ரைஸ் பேக்கை தரையில் விரித்து விட்டுட்டு அதுக்கு மேலே வச்சு கீரைலாம் கிள்ளி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே சிந்தவே சிந்தாது. ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த குப்பைகள் எல்லாத்தையுமே நம்ம அப்படியே வந்து ரோல் பண்ணி நம்ம டஸ்ட்பினில் கொட்டிட்டு மறுபடியும் இந்த ரைஸ் பேக்கை ரீயூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கருவேப்பிலெலாம் உருகிறதுக்கோ பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் வாழைப்பூலாம் வந்து க்ளீன் பண்ணும்போதும் இந்த ரைஸ் பேக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாழைத்தண்டெல்லாம் கட் பண்ணும்போது நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம தரையில் வந்து உட்காந்து செய்யக்கூடிய வேலைகளை இந்த ரைஸ் பேக்கை யூஸ் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா தரை வந்து அழுக்காகாமல் இருக்கும். ஸோ நம்ம எடுத்து குப்பைகளை ரிமூவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனல் பேஜ்லேயே அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்ட சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். என்னுடைய ஐடியாஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.